நமக்கு இவ்வளோ குடும்பத்தில் கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள், கடன் தொல்லைகள், எத்தனையோ பிரச்சனைகள், குழந்தை பாக்கியம் இல்லை, இப்படி பலப்பட்ட பிரச்சனைகள், கடன் தொல்லை, பேங்க் தொல்லை, பிள்ளைகளோட படிப்பு, இதெல்லாம் யோசிக்கிறீங்களா? யோபோட இறைவார்த்தையை கேளுங்க. ஆண்டவர் நமக்காக, உங்களுக்காக இந்த இறைவார்த்தையை கொடுக்குறாரு. அதன் பிறகு நாம் ஜெபத்திற்குள்ளாக போகுவோம். வாங்க நம்ம இப்போ இறைவார்த்தைக்கு செல்வோம். யோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 5ஆம் அதிகாரம் 17 முதல் 25 வரை உள்ள இறைவார்த்தைகள். இதோ கடவுள் திருத்தும் மனிதர் பேறு பெற்றோர். ஆகவே வல்லவரின் கண்டிப்பை வெறுக்காதே. காயப்படுத்தினாலும் கட்டு போடுபவர் அவரே. அடித்தாலும் ஆற்றுகின்ற கை அவரதே. 6 வகை அல்லல்களினின்றும் அவர் உம்மை மீட்பார். 7ஆவதும் உமக்கு இன்னல் தராது. பஞ்சத்தில் சாவினின்றும் சண்டையில் வாள் முனையினின்றும் உம்மை விடுவிப்பார். நாவின் சொல்லடியினின்றும் நீர் மறைக்கப்படுவீர். நாசமே வந்து விழுந்தாலும் நடுங்க மாட்டீர். உம் கூடாரத்தில் அமைதியை காண்பீர். உம் மந்தையை சென்று காண்கையில் ஒன்றும் குறைவுபடாதிருக்கும். உமது வித்து பெருகுவதையும் உமது வழி மரபினர் நிலத்து புற்களை போன்றிருப்பதையும் அறிவீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நம்ம வாழ்க்கையில் சில நேரம் கஷ்டங்கள் வரலாம். அது நம்ம காயப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா உங்களுக்கு? கடவுள் காயப்படுத்துகிறவர் அல்ல, திருத்துகிறவர். நம்ம வாழ்க்கையை சரியான பாதைக்கு கொண்டு போகணும். சில நேரம் அவர் நம்மளை சோதிக்கிறாரு. அவர் அடித்தாலும் கையை விட்டு நம்மளை விலக மாட்டார். அவர் சொல்கிறாரு, உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் என்ற வாக்குறுதியும் தராரு. அவர் காயப்படுத்தினாலும் நாம் குணமாவோம். ஆகையினால கஷ்டம் வந்தாலும் மனம் உடையாதீங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய ஆரம்பம். வாங்க இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அன்பாய் நேசிக்கும் என் அன்பு இயேசுவே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களின் கஷ்டங்களிலிருந்து, அவர்களுடைய கண்ணிலிருந்து, அவர்களுடைய துன்பங்களிலிருந்து, அவருடைய கடன் பிரச்சனையிலிருந்து, குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏங்கும் ஒவ்வொரு தம்பதியர்கள் கவலையில் இருந்து, பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்ற ஏக்கத்திலிருந்து, குடும்பம், வீடு, வாசல் அனைத்தையும் துறந்து இருக்கும் மனிதர்களிடத்தில் இருக்கும் துன்பங்களில் இருந்தும் அவர்களை குணமாக்கும் ஆண்டவரே. அவர்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. நீர் அவர்கள் காயப்படுத்தினாலும் குணமாக்கும் தேவன் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உம்மை கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு அதிசயங்களை, அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய விசுவாசத்தினால் நாங்கள் சுகம் பெறுவோம். உம்முடைய நம்பிக்கையினால், உம்முடைய ஆறுதலான வார்த்தையினால் நாங்கள் குணமாவோம். நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். எங்கள் குடும்பங்கள் சமாதானம் பெறும், அமைதி பெறும், கண்ணீரிலிருந்து விடுதலை பெறுவோம். எல்லா துன்பங்கள் மத்தியிலும் நாங்கள் எங்களை பார்த்து ஏளனம் செய்யும் மனிதர்கள் முன்னால் நாங்கள் நிற்போம், நிலைத்து நிற்போம். ஆம் ஆண்டவரே, எல்லா மனிதர்கள், எங்களை எரிக்கின்ற மனிதர்கள், அவருடைய எல்லா கண்களில் படும் துன்பங்களிலிருந்து நாங்கள் விடுபடுவோம். எங்களை காத்து வழிநடத்தும், எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் உம்மை நம்புகிறோம், விசுவசிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உம்மில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம். எங்கள் நம்பிக்கை ஒருபோதும் துவண்டு போவதில்லை ஆண்டவரே. நாங்கள் உம்மோடு இருக்கிறோம். நீங்கள் எங்களோடு இருக்கும் வரை நாங்கள் நிலைத்து நிற்போம் ஆண்டவரே. எங்களை விட்டு ஒருபோதும் கைவிடாத தேவன் நீர், எங்களை விட்டு விலகாத தேவன். நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த இறை வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம். யோபு கூறிய அந்த வார்த்தை, இறை வார்த்தையை நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்பிக்கை கொள்கிறோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, எங்களோடு இருந்து எப்பொழுதும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் அப்பா ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிச்சயமாக தருவார். முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். அடுத்தவர்களும் பயன்பெற இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கண்ணீரை அவரிடம் ஒப்புக்கொடுங்கள்.
God bless you to all.